திருப்பூர் மாவட்டம் குண்டடம் மாட்டு சந்தை தாங்க நம்ம இந்த வாரம் வந்திருக்கிறோம். இந்த வாரம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கால்நடைகளுமே கொண்டு வந்து இங்கே சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளின் வரத்து வாரம் அதிகரிச்சுட்டே வருதுங்க. ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் இது வந்து வழக்கம் போல் எப்பவும் போல் மாடுகளின் வரத்து அதிகமாகவே இருக்குதுங்க. நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா குண்டடம் மாட்டு சந்தை, கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை, சீனாபுரம் மாட்டு சந்தை, இந்த மாதிரி அனைத்து விதமான கால்நடை சந்தைகளுமே நம்மளுடைய சேனலில் வந்து பதிவு பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல நல்ல தகவல் இதில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குண்டடம் மாட்டு சந்தைங்க வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் 9 மணி அளவில் தொடங்கி மதியம் 2 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாட்டு சந்தைன்னே சொல்லலாங்க. இந்த சந்தையில் நாட்டு மாடுகள் வாரம் அதிகரிச்சுட்டே வருதுங்க. அனைத்து விதமான நாட்டு மாடுகளுமே இங்கே கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா காங்கேயம் நாட்டு மாடுகள், ஜல்லிக்கட்டு காளைகள், ரேக்லா ரேஸுக்கு ஓட்டக்கூடிய நல்ல மாடுகள் எல்லாமே கொண்டாந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஜோடி காளைகள் அதிக அளவில் கொண்டாந்து இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஜோடி காளைகள் தான் அதிகமாக இருக்குதுங்க. கன்றுகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காரி, ஒரு செவலை, மயிலை, இந்த மாதிரி அனைத்து விதமான நாட்டு மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. ஜோடி காளைகள் அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. நம்ம பார்த்துட்டு பாருங்கள், ஒரு காரியும் ஒரு நல்ல ஒரு செவலைங்க எல்லாம் ஒரே சைஸில் இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டிக்கு பூட்டலாங்க, ஏர் பூட்டலாம், ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அருமையான மாடுகள் வந்து இங்கே கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கொம்போடத்தோட அழகிய மாடுங்க, நல்ல ஒரு காரி, ஒரு நல்ல ஒரு கருக்கா மயிலை பாருங்கள். இந்த மாதிரி அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. வியாபாரிகளை விடவே விவசாயிகள் அதிக அளவில் வந்து நாட்டு மாடுகளை கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இன்னும் உள்ள நாட்டு மாடுகள் எந்த மாதிரி இருக்குது, என்ன விலை நிலவரம், சந்தை நிலவரத்தை பார்த்துடலாம் வாங்க. ஒரு வருடம் 1.5 வருடமான ஜோடி காளைகள் நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா ஜோடியே ஒரு 60,000 65,000 போட்டிங்கன்னா நல்ல மாடுகளாக நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. இங்கே நிற்கிறது பாருங்கள், நல்ல கறவை திறனுடைய மாடுகளுமே கொண்டாந்துருக்குறாங்க. 3 மாடுகள் கொண்டாந்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுகள், பால் கறவை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாமே நாட்டு மாடுகள் தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல தரமான மாடுகள் தாங்க கொண்டாந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு எந்த விதமான மாடுகள் வேணாலும் எடுத்துக்கலாங்க. வத்தக்கறவை வேணாலும் வத்தக்கறவைக்கு எடுத்துக்கலாம், நல்ல கறவைக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க. இது ஒரு செவலைங்க பார்த்துட்ருக்கிறது, நல்ல ஒரு கொம்போட்டத்தோட ஒரு காளைங்க, செவலை காளைங்க. இதெல்லாம் பூச்சிக்கு பயன்படுத்தலாங்க, இனச்சேர்க்கை பூச்சி, இந்த மாதிரி அனைத்து விதமான பயன்பாட்டுக்குமே பயன்படுத்தலாம். வண்டிக்கும் பூட்டிக்கலாங்க, நீங்கள் ஜல்லிக்கட்டுக்குமே பயன்படுத்தலாங்க. நல்லா பார்த்தாவே தெரியுது, நல்ல சைனிங்கு, நல்ல அருமையான தோலுங்க, நல்ல மாடு பாருங்க, நல்ல ஊக்கமாக இருக்குது. இந்த மாதிரி மாடுகள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க குண்டடம் மாட்டு சந்தையில். இதில் ஒரு கற்காமையிலே வாங்கி கட்டிட்டார். இதெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க, சேல்ஸுக்கு கிடையாது. நாட்டு மாடுகள் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே வந்து சேல்ஸ் ஆயிருங்க குண்டடம் மாட்டு சந்தையில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கறவை இருக்குங்க. நல்ல ஒரு கறவைக்கு வந்துருங்க. அது நல்ல கற்காமையிலே இது நம்ம பார்த்ததுங்க. செவலை காளைங்க, செவலைக்காளை கையில் கொண்டு வரவங்க, அதுவும் ஒரு செவலை தாங்க கன்று. நீங்கள் ஜோடி காளைகள் அதிக அளவில் வந்து இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தேவையான மாடுகளை நீங்கள் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா சனிக்கிழமை தேவையான மாடுகளை நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கறவை திறன் வேணும்னா கறவை ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 நல்ல மாடுகளாகவே எடுத்துகிட்டு போகலாங்க. நாட்டு மாடு சந்தையில் போனீங்கன்னா இதெல்லாம் ரேட்டு வேறங்க, விலை அதிகமாக சொல்லுவாங்க. 80,000 90,000 சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தைக்கு குறைந்த ரேட்லேயே ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கறக்கக்கூடிய நாட்டு மாடுகள் தேவைப்படுது. உன்னோட மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா ஒரு 65,000 போட்டிங்கன்னா எடுத்துகிட்டு கன்று மாடுகள் கன்று குட்டியோடு நீங்களுக்கு மாடு வேணுனாலும் நீங்கள் வாங்கிட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து இந்த மாதிரி அதிக அளவில் வந்து சந்தைப்படுத்துவாங்க. ஒரு லைனாக பேட்சாக பிரித்து சந்தைப்படுத்துவாங்க. நாட்டு மாடுகள் தனியாகவும், ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் தனியாகவும், வளர்ப்பு கன்றுகளுக்கு தனியாகவும் நிறைய வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், பல்லு பார்க்குறாங்க. இதெல்லாம் நாட்டு மாடுங்க, நல்ல ஒரு அருமையான மாடுகள். 2 மாடு நிறுத்தியிருக்கிறாங்க, நல்ல கொம்போடத்தோடு இருக்கக்கூடிய நல்ல மாடுகள். இதெல்லாம் நல்ல ஒரு கறவை திறன் இருக்குங்க, ஒரு 2 லிட்டருக்கு குறையாது. அந்த பக்கம் போனோம்னா வளர்ப்பு கன்றுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5,000 எடுத்துக்கலாங்க. வளர்ப்பு கன்றுகள் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் அதை கொண்டு போய் வளர்த்தி உங்களுடைய கறவைக்கு கொண்டாந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் நம்ம மேலும் நம்முடைய சேனலை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். மீண்டும் இதே நல்ல கனவில் மீண்டும் இதே நாளில் நாம் சந்திப்போங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை மீண்டும் சந்திப்போம்.
அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் SBO மீடியா ஆட்ஸ் 2.0. நன்றி, வணக்கம். சரி வாரேன்.